நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் எங்கள் 3 அமைப்பும் ஒரு 60 பேர் தலைவர் பக்தர்கள் எம்ஜிஆர் பக்தர்களுக்காக தஞ்சாவூர் விழாவுக்கு கலந்துக்கிட்டோம். தலைவர் மேலே எங்களுக்கு கோடான கோடி பற்று. இந்த விழா மிக சந்தோஷத்தோடு வந்த விழா. ஒரு காரணத்தால் நிறுத்தப்பட்டது. எங்களுக்கு ஒரு வருத்தம். அது என்ன வருத்தம்னா, எங்கள் தலைவர் சொன்னது அனுதாபம். எப்பயும் அனுதாபத்தில் நாங்கள் அழுது கொண்டே இருப்போம். அந்த ஒரு சம்பவம் கரூரில் நண்பர் விஜய் நடிகர் அவர் விழாவில் இவ்வளோ ஜனங்கள் வந்தது மிகப்பெரிய வருத்தம் அளிக்குது. விஜய் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், அரசு சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டாம். உங்கள் ரசிகரை கட்டுப்படுத்த நான் புரட்சிதர் பக்தன் சொல்லும் ஒரு அன்பான வார்த்தையை கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு மண்டபத்தை பிடிங்கள், தினமும் 500 பேரை சந்திருங்கள் போதும். ஒரு மாவட்டம் போகிறீங்களா, 4 மண்டபம் பிடிங்க, 2000 மக்கள் சந்திக்கலாம். மனசார மக்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் வர விழாவை நடத்துங்க, பேசுங்க. மக்களுக்கு அன்னதானத்தை கூட இந்த ஸ்கூலு விழா நடத்துங்க. நான் முக்கிய வாழ்த்துறேன். படித்த குழந்தைகளை தேடி போய் விருது கொடுத்தீங்க. அப்படி ஒரு நல்ல உள்ளம் படைச்ச நீங்கள் இப்படி ஒரு சோகத்துக்கு ஆனது எங்களுக்கு வருத்தம். நீங்கள்லாம் அரசியலுக்கு வரணும் தான் தலைவர் என்ன சொன்னால், எல்லாருமே இளைஞர் அரசியலுக்கு வரணும்னு சொன்னார். நீங்கள் வர்றதை பற்றி நாங்கள் வருத்தப்படல. யாரோ வர்றாங்க. இது நாடு குடிமக்கள் நாடு, நம் நாடு. மக்களுக்கு சேவை பண்ண வாங்க. இந்த அனுதாபம் எங்களுக்கு மட்டும் சேர்ந்ததில்ல, புரட்சித் தலைவர் பக்தர் கோடான கோடி மக்களுமே கண்ணீரோடு போயிருக்கோம். அந்த குழந்தைகள் குடும்பத்துக்கு விஜயும் நடிகர் கவர்மெண்ட்டு அரசும் அந்த நிதியை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். பிறகு இப்படி ஒரு விழா நடக்கக்கூடாதுன்னு கண்ணீரோடு நான் சொல்கிறேன். தயவு சொல்லி விஜயாக இருக்கட்டும், எந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும், கூட்டத்தை கட்டுப்படுத்துறது ஒரு தலைவருக்கு தான் இருக்குது. என் தலைவர் புரட்சி தலைவர் கை காமிச்சா அந்த கூட்டம் அமைதியாக இருக்கும். விரலை காமித்தால் அந்த கை தட்டோடு இருக்கும். என் தலைவர் முகத்தை காமித்தால் போதும், மக்கள் பொறுமையாக உட்காருவார்கள். அதை எந்த தலைவரும் இப்போது கடைப்பிடிக்கிறதில்லை. ஏனென்றால் உங்களுக்கு மக்கள் மேலே பணி இல்லை. என்றும் மணி சம்பாதிங்க. எங்கள் தலைவர் போஸ்ட் சைஸில் போட வேணாம். அதுக்கு நீங்கள் எங்கள் தலைவரை போடாமல் இருங்க. எங்கள் தலைவருக்கு நான் கோடான கோடி செலவு வச்சு தெய்வத்தை வாழ்த்துறோம். இன்றைக்கி இருக்க எல்லா தலைவருமே எங்கள் தலைவர் சொல்லாமல் ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல. மறைந்தவர்களும் சரி, ஏன் புரட்சித்தோட அன்பு தம்பியாக சிவாஜியாக இருக்கட்டும், டாக்டர் கருணையாக இருக்கட்டும், எனக்கு பிடித்தவரோ தலைவருக்கு பிடிக்கும் எல்லாரும் என் தலைவர் பேரை யூஸ் பண்ணுறீங்க பண்ணுங்க. ஆனால் எங்கள் தலைவர் மக்களுக்கு செஞ்ச நல்ல திட்டத்தை செய்ய முயற்சி பண்ணுங்கள். உங்களால் முடியாது. ஏன்னா சத்துணவு திட்டத்தை காமராஜர் ஐயா அரிசி தான் கொடுத்தாரு. எங்கள் தலைவர் அதை சத்தான உணவாக கொடுத்து ஒருவேளை குழந்தையை சாப்பிட வைத்தார். இன்றைக்கு இருக்க முதல்வரை நான் பாராட்டுறேன். சத்துணவு திட்டத்தை எடுத்து நடத்துறீங்க, அதுக்கு ஸ்டாலினுக்கு நன்றி. ஏன்னா புரட்சி தலைவரும் மாண்புமிகு இதயத்தெய்வம் அவர்களும் இந்த அன்னதான திட்டத்துக்கு பாடுபட்டார்கள், அதை தொடங்கி வைத்தீர்கள். இனிமேல் இந்த துன்பம் எங்கேயும் வரக்கூடாது. ஏற்கனவே நமக்கு எடுத்துக்காட்டு பெங்களூர் நடந்துச்சு, அதை விஜயும் பார்த்தாரு, இந்த கிரிக்கெட் விளையாட்டு பிள்ளைகளையும் பார்த்தீங்க. அதனால் கூட்டம் ஏன் இப்படி போகிறீங்க? அதான் யூடியூப் வந்துச்சு, டிவி வந்துச்சு, செல்லு வந்துச்சு, தொட்டா போதும் பட்டா போச்சு. அதனால் அங்கேருந்தே பாருங்கள். உங்கள் தலைவர் உங்களை அழைப்பு கொடுக்க சொல்லுங்கள். நீங்களும் நேரில் அவரை வீட்டில் போய் சந்திங்க. ஒரு 20 வருஷத்துக்கு விஜயை நான் பாராட்டுறேன். ஒன்ஸ் மோர் படம் ஒரு 5 படம் ஹிட்டு கொடுத்தாரு. அப்போ விஜய் சாலி கிராமத்தில் ஒரு வேலி கட்டுவார். காலையில் ஞாயிற்றுக்கிழமை 8 to 10. அப்போ இந்த எம்ஜிஆர் தொண்டனை அவரை போய் பார்த்தேன். அவர் மறந்துருப்பார், நான் மறக்க மாட்டேன். ஏன்னா புரட்சி தலைவர் பார்த்தேன், எப்பயுமே மறக்க மாட்டான். அந்த சாலி கிராமத்தை அவங்க பாட்டி மாடியிலேருந்து எங்கெல்லாம் பார்த்து கும்பிடுவாங்க. அவங்க அப்பா அம்மா உள்ளே இருப்பாங்க. விஜய் வருவார், 2 நிமிஷம் கை கொடுப்பார், தள்ளி விடுவார். ஏன்னா அப்போ அவர் விளையாட்டு பிள்ளையாக இருந்தார். இப்போ விளையாட்டு சொல்லித்தர பிள்ளையாக இருக்கார். அவருக்கு அன்பான நாட்டு வேசு. மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழியை பாருங்கள். உங்களுக்கு கூட்டம் கூடுறதுல எங்கள் எம்ஜிஆருக்கு அடுத்து உங்களை கொண்டு வரணுமா வேணாங்கிறது எங்கள் தலைவர் கூட்டத்துக்கு யாரும் காயம்பட்டு போனதில்லை, பட்னியாகவும் போனதில்லை. இன்றைக்கி வந்தவங்களை போய் தலைவர் தனித்தனியாக விஜய் சந்திக்கணும். இது எம்ஜிஆரோட அன்போட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள். சினிமா நடிகரான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார், வெற்றி பெற்றார். அவரை போல் எல்லா நடிகரும் அரசியலுக்கு வரதை விரும்புதாங்க. இன்னொன்றும் கேட்டுக்கிட்டேன், சினிமா நடிகராக இருந்து ஏழையாக இருந்து சினிமா நடிகராக உயர்ந்து மக்கள் செல்வத்தை பெற்று உலகம் முழுக்க பெயர் பெற்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் சேர்த்து வைத்த சொத்தை ஃபுல்லாக ஏழை மக்களுக்கு தானமாகவே சென்று மறந்தார்னு கேள்விப்பட்டேன். அது உண்மை தானா? இன்னும் அதை போல் எந்த நடிகராலும் செய்ய முடியுமா? இன்னும் அரசியலுக்கு வர்றதுக்கு ஆசைப்படுற நடிகர்கள் எல்லாரும் இந்த மாரி தன்னோட உழைத்த சொத்தை ஏழை மக்களுக்கு தரதுக்கு தயாராக இருக்காங்களா? அப்படி யார் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி ஒரு புக்கு எடுத்தோம்னா திருப்பி பார்த்தா அதில் யார் தலைவர்னு சொல்கிறதோட இந்த திட்டத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, இன்றைக்கி வர்றவங்கெல்லாம் தான் குடும்பத்துக்காக தான் வாரிசுக்காக தான்
அரசியல் நடத்துகிறாங்க, தன்னை மக்களை வச்சு காய் நட்டுறாங்க. புரட்சித் தலைவர் மட்டும்தான் தான் சம்பாதிச்ச சொத்தை எனக்கு பின்னாடி என் குடும்பம் அனுபவிக்கக்கூடாது. ஏன் புரட்சித் தலைவர் அண்ணன் பொண்ணு சக்கரபாணியனோட பொண்ணுக்கு கூட அவங்க தலைவருக்கு கிட்னி கொடுத்த எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவங்களுக்கு கூட என் சொத்து யாருக்கும் கொடுக்க மாட்டேன். எனக்கு அப்புறம் பார்வையற்ற குழந்தைகளுக்கும் வாய் பேசாத குழந்தைகளுக்கும் இவர்களுக்கு பாதி இடத்த ஒதுக்கி கொடுத்துருக்காரு ராமாவரத்தோட்டத்தில். அதுக்கப்புறம் அந்த வீட்டை ஜானகி அம்மாவை சொந்தக்காரங்க யூஸ் படுத்திக்கலாம், ஆனால் யார் பேர் எழுதக்கூடாதுன்னு சொல்லி ஒரு திட்டத்தை போட்டு அன்றைக்கு அதோட வருமான அன்றையோட அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? இன்றைக்கி 100 கோடின்னு சொல்கிறோமே, அன்றைக்கே அவர் 100 கோடியை கொடுத்துட்டு போயிட்டார். இன்றைக்கி வர்ற அரசியல்வாதிகள் தலைவரெல்லாம் மக்களை தெருக்கூடி தான் நிப்பாட்டுறாங்க. அதனால் கோடான கோடி மக்கள் புரட்சி தலைவர் மட்டும்தான் கொடுக்குறது வல்லல். அதனால் வேறு யாரையும் பிரித்து பார்க்க முடியாது. தலைவர் பார்க்கலாம், பேசலாம், அவரை போல் வரணுமானாச்சும் வர முடியாது. இப்போ நானாக கூட இருக்கிறேன், தலைவர் வேஷம் போடுறேன், என் கையில் 10 ரூபா கொடுக்க முடியும். ஆனால் தலைவர் மாரி என்னால் 100 ரூபா கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் கொடுத்து சிவந்த கைன்னு சும்மா சொல்லலை. ஆனால் நம்மளாம் அவரோட தொண்டனாக இருக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். தெய்வத்தை காலாடியை தொடுறோம். இப்போ எங்கள் பக்தர்களுக்கெல்லாம் சென்னைக்கு ஜனவரி 17 பாதுகாத்துறையாக நாங்கள் போகிறோம். எங்களை பாதுகாத்துறையாக போகிறத எந்த ரிப்போர்ட்டரும் எந்த பத்திரிக்கையும் எங்களை போட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆட்சி மாறுது, குடும்ப ஆட்சி தான் நடக்குது.